வணக்கம். indiadirect.com-இன் வர்த்தக செய்திகள். இன்னைக்கு நிறைய நியூஸுகள் இருக்கு. எல்லாமே பாசிட்டிவ் நியூஸ் தான். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம இந்த நியூஸ்க்கு போயிடலாம். இன்ஃப்ளேஷன் நியூஸ் இப்போதான் வந்துச்சு. 5:30க்கு வந்துச்சு. இந்த ப்ரோக்ராம் 5:40க்கு நம்ம ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கோம். இன்ஃப்ளேஷன் எதிர்பார்த்த மாதிரி அந்த 5.09 அந்த லெவல்ல தான் வந்திருக்கு. நல்ல ஒரு இன்ஃப்ளேஷன், ஜாஸ்தி கிடையாது. ஆர்பிஐயோட கம்ஃபர்ட் ஜோன் 2%லேருந்து 6%குள்ள இருக்கணும்னாங்க. இது 5%ல இருக்கு. கொஞ்சம் ஹையர் சைட்ல இருக்கு, பட் ஸ்டில் நல்லா இருக்கு. ப்ரீவியஸ் இன்ஃப்ளேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் 5.10 இருந்துச்சு. ஸோ அதே லெவல்ல தான் இருக்கு. ஒன்றும் பெருசா ஏறல. பார்க்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். அடுத்த ஒரு 2-3 மாசத்துல சரியான வறட்சி இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. எஸ்பெஷலி சென்ட்ரல் இந்தியா அண்ட் சவுத் இந்தியாவில். நார்த்தை பத்தி ஜாஸ்தி கவலைப்பட வேணாம். ஏன்னு சொன்னா அவங்க அவங்க ஜீவநதி ஓடிட்டு இருக்கு, அதுல உருவிப்பாங்க. பட் பெங்களூர் இன்னும் வெயிலே ஆரம்பிக்கல, தண்ணிக்கு அடிச்சுக்கிறாங்க. தமிழ்நாடு என்ன ஆக போகுதுன்றது தெரியாது. இன்னைக்கெல்லாம் அடிச்ச வெயில ஏன்டா வெளியில போறேன்ற லெவல்ல இருந்துச்சு. இந்த லட்சத்துல நான் கார்ல போறேன், ஃபுல் ஏசி வச்சுட்டு இருக்கேன். ஆனாலும் 2 நிமிஷம் கீழே இறங்கி விட்டா அவ்வளவு வெயிலா இருக்கு. ஸோ டெஃபினட்டா வறட்சி ஜாஸ்தி இருக்கும். வறட்சி ஜாஸ்தி இருந்துச்சுன்னு சொன்னால் 2 விஷயம் நடக்கும். பவர் கன்சம்ஷன் எக்கச்சக்கமா இருக்கும். ஏசி அண்ட் கவர்மெண்ட்ல இந்த அளவுக்கு பவருக்கான கன்சம்ஷனுக்கான வழி பண்ணல. அப்ப என்ன ஆகும்? ரேட்டு கண்ணாப்னான்னு ஆகும். ஸ்பாட் பர்ச்சேஸ் தானே ஒண்ணு. 2வது பவர் கட்ஸ் ஜாஸ்தி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்பயே அன்அபிஷியல் பவர் கட்ஸ் நிறைய இருக்கு. நீங்க எடுத்து பாருங்களா, காலையில ஒரு 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 ஹாஃப் அன் அவர் 45 மினிட்ஸ் அப்படி ட்ரிப் ஆகுது. ஆல்மோஸ்ட் இது டெய்லி பேட்டர்னா ஆயிட்டு இருக்கு. இன்னமும் மறுபடியும் நான் சொல்றேன், இன்னமும் நம்ம வெயில தொடல. ஹைட்ரோ பவர் வரதுக்கான சான்சஸ் இல்லை. தண்ணியே இல்லாத போது எப்படி ஹைட்ரோ பவர் வரும்? சரி, நம்ம மெயின் மேட்டருக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் இன்ஃப்ளேஷன் டேட்டாஸ் பார்த்தாச்சு. 2வது ஜூபிட்டர் வேகன். இதை செம்ம ரேலி போயிட்டு இருந்துச்சு. இந்த நியூஸ்க்கு முன்னாடி இன்னொன்று விஷயமும் நம்ம சொல்லிடலாம். இன்னைக்கு மார்க்கெட் ஒண்ணுமே நடக்கல. நீங்க நேத்து டேட்டா பார்த்து இன்னைக்கு டேட்டா பார்த்தா ஒண்ணுமே இல்லை. ஆனா அதுக்கு நடுப்புற எல்லா கூத்தும் நடந்துச்சு. இன்னைக்கு இன்ட்ராடே சார்ட்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கண்ணீர் விடுவீங்க. ஏன்னு சொன்னால் மார்க்கெட்டை அழகா அப்படி மேல வச்சுட்டாங்க. ஆனால் எல்லா மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் எல்லாம் போட்டு மிதின்னு மிதிச்சிருக்காங்க. இது ஃபாலா கேட்டால் இப்போதைக்கு டெக்னிக்கலா எடுத்துக்கிட்டா இது கரெக்ஷன். இது ஏத்தத்துக்கு இது கரெக்ஷன் தான் நடந்துட்டு இருக்கு. ஒன்னும் பெருசா நம்ம யோசிக்க வேணாம். எங்களோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ்ல இன்டெப்த் இதை பத்தி நம்ம பேசி இருக்கிறோம். சரி, ஜூபிட்டர் வேகன் ஏன் நான் சொன்னாலும் ஜூபிட்டர் வேகனும் ப்ராக்டிக்கலி லாஸ்ட் வீக்லாம் கீழே விழுந்துருந்துச்சு. இன்னைக்கு இது 2% ஏறி இருக்கு. ஏன் ஏறி இருக்கு? 957 crores இவங்களுக்கு ரயில்வேஸ்ல இருந்து ஆர்டர் கிடைச்சிருக்கு. என்னத்துக்கு? ஒரு 2237 வேகன்ஸ். ரைட், இந்த நீங்க பார்த்துருப்பீங்க, இந்த சரக்கு எடுத்துட்டு போறதுக்கு அவங்க வேகன்ஸ் இருக்கும். என்னது? ஜல்லி, கறி, நிலக்கரி இதெல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு ஒரு மாதிரி வேகன் இருக்கும். அது பாஸ்னா BOSMன்றாங்க அந்த வேகன் பேரு. ஸோ இந்த இதுக்கான ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்கு. எப்படியா இருந்தா இவனுக்கு தான் கிடைக்க போகுது. கிடைச்சிருக்கு அண்ட் பெரிய ஆர்டர். அண்ட் ஏற்கனவே இந்தியன் கவர்மெண்ட் அஃப்கோர்ஸ் ரயில்வேஸ் இவங்களுக்கு தான் கொடுத்தாகணும். கவர்மெண்ட் ரயில்வேஸ்ல இன் பர்டிகுலர் சரக்கு வண்டி, அது ட்ரக் எடுத்துட்டு போறதுக்காக இருக்கட்டும், இல்ல கமர்ஷியல் கண்டெய்னர்ஸ் எடுத்துட்டு போறதாகட்டும், இதுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவ் டெடிகேட்டட் காரிடோர்ஸ் போட்டிருக்காங்க. பட் இப்ப இந்த இதுவும் ஜாஸ்தி வருது. அதாவது நிலக்கரி, ஓரு, அயன் ஓர்ஸ் இதெல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு எக்ஸ்க்ளூசிவா பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல விஷயம், வெரி குட். அண்ட் ஜூபிட்டர் வேகனுக்கு இது செம்ம பாசிட்டிவான நியூஸ். அடுத்தது ஹெச்ஜி இன்ஃப்ரா. அகெயின் இவங்க ஒரு 862 கோடி பணம் ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. எதுக்கு? NH ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்கு. ரைட், நேஷனல் ஹைவே ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்கு. இதுவும் செம்ம பாசிட்டிவ். அடுத்தது RVNL, இதுவும் பாசிட்டிவ். ஏன்னு சொன்னால் ஒரு 386 கோடிக்கு ட்ரெயின் பண்றதுக்கு, ட்ரெயின்ல சென்ட்ரல் ரயில்வே இருக்குல்ல, நாக்பூர், போபால், விஜயவாடா அந்த சைட்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் விஜயவாடா சதன்ல தான் வரும், சதன் டிப்ல வரும். சென்ட்ரல் ரயில்வேஸ்ல இவங்களுக்கு சிக்னல், டெலிகம்யூனிகேஷன் அண்ட் ஆட்டோமோஷன் இதுக்கு
ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்கு. ஆட்டோமேஷன் அண்ட் சிக்னலிங் சொன்னால் ஒரு ஸ்டாக் ஞாபகம் வருது, ரைட்? என்ன ஸ்டாக்ன்றது நீங்க யோசனை பண்ணி பாருங்க. செம்மையா ஏறிச்சு. இந்த ஸ்டாக்கை பத்தி நம்ம எக்ஸ்க்ளூசிவா டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு 10x இருந்துச்சு லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ்ல வந்து 10x ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸ்டாக் என்னன்றது நீங்க ரிசர்ச் பண்ணி எடுங்க. அப்படி இல்லாட்டினா எங்க கால் சென்டருக்கு கால் பண்ணுங்க, டெஃபினட்டா வந்து நம்ம ஷேர் பண்றோம். அடுத்தது வந்து ஸ்பைஸ் ஜெட் ஒரு 10% கீழே விழுந்துச்சு, ரைட்? கொஞ்ச நாளாவே ஸ்பைஸ் ஜெட் சக் 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 சக்னு ஏறிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு வந்து 10% கீழே விழுந்திருக்கு. ஏன்ப்பா, எல்லாம் நீங்க வேலை பண்ணி கிழிச்சதெல்லாம் போறோம், நாங்க வந்து இம்ப்ரூவ் பண்ண போறோம்ன்ற இது பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப காஸ்ட் கட்டிங்க்கு வந்தாச்சு. நீங்க எடுத்து பாருங்களேன், ஸ்பைஸ் ஜெட்ல நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆயிருக்கு. இன்டர்நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உள்ள வந்திருக்கு. இவங்க கோ ஏர்லைன்ஸை இன்னொன்று சைட்ல வந்து பேக்டோர்ல வந்து பை பண்றதுக்கான ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. இவங்களோட ஃபிளீட் இஷ்யூஸ் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிட்டு இருக்காங்க. இருக்கிற பெரிய பெரிய கடன் எல்லாம் பஞ்சாயத்துலாம் இருந்துச்சு, எல்லாத்தையுமே வந்து செட்டில் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல வந்து ஒரு 1400 பேரை வந்து லே ஆஃப் பண்றாங்க, எக்ஸஸ் மேன் பவர். இது வந்து இதெல்லாம் இருக்கட்டும், இருந்தா நம்ம வந்து அடுத்த லெவல் போகும்போது இந்த ஆளுங்கெல்லாம் யூஸ் ஆகும்னு இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 2 வருஷத்துக்கு கழிச்சு கொஞ்சம் யோசனை பண்ணி இருக்கிறாங்க. காஸ்ட் கட்டிங் பண்ணலாம், தேவைப்படும் போது ஆளுங்களை எடுத்துக்கலான்ற லெவலுக்கு வந்திருக்கிறாங்க. அண்ட் 1400 பேர்ல சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர் சிசிஓ அவரும் கழட்டி விட்டாங்க. இது வந்து பேசிக்கா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் யோசிக்கிறது வந்து இவ்வளவு பேர் வெளில போனா கம்பெனி என்ன ஆகுன்றது. இதெல்லாம் எக்ஸஸ் ஸ்டாஃப், ஞாபகம் வச்சுங்க, இது எல்லாமே எக்ஸஸ் ஸ்டாஃப். இவ்வளவு பெரிய ரியாக்ஷன் தேவையில்லை. 10% ஒர்த்து கிடையாது, டெஃபினெட்லி ஒரு லெவல் வரும். இது எல்லாமே வந்து அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன், டெக்னிக்கலா ஒரு ஹை போகும்போதும் ஒரு புல் பேக் வரும். அந்த புல் பேக்கான ரீசன்ஸ் இது எல்லாமே. அடுத்தது ஐடிசி 8 மாசம் லோ, இன்னைக்கு வந்து ஒரு 2% கீழே விழுந்திருக்கு. ஏன்? பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோ, ரைட், பிஏடி, இந்த கம்பெனி வந்து ஐடிசியில் வந்து ஒரு கணிசமான ஷேர் வச்சிருக்காங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? இவங்க தான் வந்து அந்த சிகரெட் பண்ற டெக்னாலஜிஸ்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. அவங்க வந்து அவங்களோட ஷேர்ஸை வந்து ஆஃப்லோட் பண்ண போறாங்க. இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி வந்து ஒரு நியூஸ். பேங்க் ஆஃப் அமெரிக்கா அண்ட் சிட்டி குரூப், இவங்க 2 பேர்த்தையுமே வந்து நீ பாத்துக்குப்பா, பார்த்து வித்து கொடுப்பான்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அவங்க தான் வந்து லீட் மேனேஜரா இருப்பாங்க. இந்த டீல் வந்து 2.5 to 3 பில்லியன் டாலர். ஒரு பில்லியன் டாலர்ன்றது 8300 கோடி அப்ராக்சிமேட்டா வச்சுங்களேன். ஸோ ஆல்மோஸ்ட் வி ஆர் டாக்கிங் அபவுட் 25 to 26,000 crores worth ஆஃப் ஷேர் வந்து விற்கப்பட போகுது. ஸோ எத்தனை பேர்த்திட்ட நான் வந்து சொன்னேன், ஐடிசி வெயிட் பண்ணுப்பா, சான்ஸ் கிடைக்கும், நம்ம வாங்கிக்கலான்றது நான் சொல்லியிருந்தேன். ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி உச்சத்துல இருக்கும்போது நான் சொன்னேன். இன்னைக்கு நியூஸ் எல்லாமே வருது. எப்பயுமே வந்து சார்ட் வந்து முதலே இன்ஃபர்மேஷன் கொடுத்துரும் அண்ட் செய்திகள் பின்னாடி வரும். ஏன் வரதுக்கு முன்னாடி மணி ஓசை வரும். அடுத்தது வந்து மோடி இல்லாத நியூஸா, அவரு இன்னைக்கு ஆல்மோஸ்ட் எக்ஸ்ட்ரா ஒரு 10 வந்தே பாரத் ட்ரெயின் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாரு. வந்தே பாரத் நிறைய பேர் சொல்றாங்க ஏற்கனவே இருந்த ஸ்பீடு தான், இவங்க வந்து ஒரு பேரை மாத்தி கொடுத்துருக்குறாங்க. பட் ட்ரெயின் ஏறி பாருங்களேன், வந்தே பாரத் ட்ரெயின் சூப்பர்பா இருக்கு. அண்ட் சத்தம் இல்லாத இருக்கு. நீ கேபின்ல உட்காந்தா சத்தம் இல்லாத இருக்கு, வைப்ரேஷன் இல்லாத இருக்கு, சர்வீஸ் சூப்பரா இருக்கு. ரேட் எஸ் ஜாஸ்தியா இருக்கு, தப்பே கிடையாது. ஏன்னு சொன்னால் இன்னைக்கு டேட்ல நீங்க வந்து பிரைவேட்ல ஏறி பாருங்களேன், பஸ்ஸுக்கு செம்ம ரேட்டு. அதுக்கு இது பெட்டர்னு தோணுது. சாப்பிட்டுட்டே போகலாம், உட்காந்துட்டே போகலாம், வசதியா போகலாம், ஏசியில போகலாம். சரி, இது வரைக்கும் வந்து அவங்க 50 வந்தே பாரத் வண்டி விட்டுருக்காங்க 45 ரூட்ல. இந்த 10 வண்டி விட்டதுல வந்து 4 வந்து எக்ஸ்டென்ஷன். இப்போ திருச்சி வரைக்கும் விடுறாங்கன்னா அப்பா மதுரை வரைக்கும் விடுறன்ற மாதிரி எக்ஸ்டென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்தே பாரத் ட்ரெயின் வந்து இன்னைக்கு டேட்ல வந்து ஒரு பிராண்டிங்காவே போயிடுச்சு. அடுத்தது வந்து நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஏதோ மனசு வந்து ஏப்ரல் 1 இருந்து டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் வந்து 1% குறைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. புரோக்கர் என்ன பண்ண போறாங்கன்றது தெரியாது. புரோக்கர் நம்மளுக்கு வந்து இதை பாஸ் ஆன் பண்ண போறாங்களா இல்ல அவன் அடிச்சுக்க போறானான்றது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது அத்தனையுமே வந்து சூப்பர் நியூஸ். அடுத்தது செம்ம சூப்பர் நியூஸ். HDFC இன்னைக்கு வந்து நியூஸ் வெளில வந்துச்சு தட்
பிப்ரவரி மாசத்துல ஜனவரி மாசத்துலயும் வந்து மியூச்சுவல் ஃபண்டை வந்து ஹெவியா வாங்கினாங்க. பிப்ரவரி மாசத்துலயும் ஆல்மோஸ்ட் 8400 கோடிக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்டை வந்து ஹெச்டிஎஃப்சியை வாங்கி இருக்கிறாங்க. அந்த நியூஸ் இன்னைக்கு வந்தது ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. பட் இது ரியல் பிரேக் அவுட்டா வெயிட் பண்ணும். ஏன்னா இன்னும் அந்த பிரைஸ் லெவலை கிராஸ் பண்ணல. பட் டெக்னிக்கலா எடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு செம்ம புல்லிஷ் பார். வாங்களேன் டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ்ல இதை பத்தி பேசலாம். இது வந்து நியூஸ்ல வந்து ஆல்மோஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து 8400 கோடிக்கு வாங்கி இருக்கிறாங்க. அண்ட் ஜனவரியில வந்து ஒரு 13500 கோடிக்கும் வாங்கி இருக்கிறாங்க. நினைச்சு பாருங்களேன், ஆல்மோஸ்ட் ஒரு 20,000 கோடிக்கு வந்து 2 மாசத்துல மட்டும் இந்த இதை வாங்கி இருக்கிறாங்க. இப்போ புரிஞ்சிருக்கும் ஏன் ஹெச்டிஎஃப்சி கீழே வரும். நான் வந்து சொல்லியிருந்தேன் 1200 250 ரேஞ்சுக்கு வரும்னு. ஏன் வராத நிக்குதுன்னா இந்த 20,000 கோடி தான். அடுத்தது வந்து செபி, அவங்க வந்து ஏஐ யூஸ் பண்ண போறாங்களா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். எதுக்கு? இந்த ஐபிஓஸ்க்கெல்லாம் பேப்பர் சப்மிட் பண்றாங்களே அந்த பேப்பர் எல்லாம் ரீட் பண்றதுக்கு. எனக்கு தெரிஞ்சு டெய்லி 500 ஐபிஓக்கு அப்ளை பண்றாங்க, 10 இல்ல 20 அப்ளை பண்ணுவாங்க. எதுக்கு இது ஏஐ யூஸ் பண்றாங்கன்றது தெரியல. இருக்கிற தில்லாலங்கடி பண்ற ஆளுங்களை பிடிக்கிறதுக்கு கூட ஏஐ யூஸ் பண்ணா கூட ஒத்துக்கலாம். பட் ஐபிஓ பேப்பர்ஸை ஸ்கேன் பண்றதுக்கு ஏன் ஏஐ யூஸ் பண்றாங்கன்றது தெரியல, கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அடுத்தது ஜியோ எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இந்த பேடிஎம்ல இன்ஃபோ என்னது ஐஏஎஃப்எல் அதே மாதிரி ஜேஎம் ஃபைனான்ஸ் இதுல எல்லாம் வந்து இடியில ஆர்பிஐ வந்து ரைடு போட்டதுக்கு வந்து ரிலையன்ஸ் ஜியோ உள்ள வராங்க. அந்த இதுக்கோசரம் இவங்க வந்து கிரவுண்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு. ரெண்டு விஷயத்த கவனிச்சுக்கணும். ஜியோ ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஆரம்பத்துல இருந்து சொல்றேன், அது கீழே விழுந்துச்சுன்னா வாங்குங்கன்னு சொல்லி நான் ஆரம்பத்துல இருந்தே நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன் நான் சொல்லிட்டு இருக்கேன்னா ரெண்டு விஷயம் மனசுல வச்சுங்க. ஒன்னு, ஜியோ ஃபைனான்ஸ் வந்து யாரோடது? ரிலையன்ஸ் ஓனரோட பொண்ணு, பெரிய ஆளு, பெத்த ஆளு ஒண்ணு. ரெண்டாவது வந்து இன்னொன்னு ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டோட மருமவ. அவங்க இந்த வட்டி பிசினஸ் தான் அவங்களது மெயின். வட்டினா என்பிஎஃப்சி வச்சிருக்கிறாங்க. அப்ப ரெண்டு ஜாம்பவான்க இருக்கும் போதும் பொண்ணை விட்டு கொடுப்பாரா அப்பா? இருக்கிறதுல பெஸ்ட் கம்பெனி கூட டைப் போட்டிருக்காரு, பிளாக் ராக். அது ஓனர் கூட இங்க ப்ரீ வெட்டிங்க்கு வந்திருந்தாங்க. நம்ம அனந்த் அம்பானியோட கல்யாணத்துக்கு ப்ரீ வெட்டிங்க்கு வந்திருந்தாங்க. அப்ப பிளாக் ராக் வந்து இன்னைக்கு டேட்ல வந்து சிங்கிள் செக் அப்பா இந்த செலவுக்கு வச்சுக்கின்னு கொடுக்கறதுக்கு வந்து $100 பில்லியன் சொல்லி கொடுக்கறதுக்கு முடியும். இவங்க போன் பண்ணி தான் கேட்கணும். ஒண்ணு. இன்னைக்கு வந்து ரிலையன்ஸோட கிரெடிபிலிட்டி பயங்கரமான கிரெடிபிலிட்டி. அப்ப பிளாக் ராக் மாதிரி ஒரு ஃபண்டர் வச்சுக்கிட்டு இந்தியாவில வந்து ஒன்றும் பெரிய கம்பு சூத்திரம் கிடையாது. இவங்க வந்து சர்வே பண்றதுக்கு எல்லாத்துலயுமே வரலாம். $100 பில்லியன் எவ்வளவு பெரிய அமௌண்ட்னு தெரியுமா? ஆல்மோஸ்ட் நம்ம பேசுறத வந்து 8,30,000 கோடி. அப்ப டாமினேட் பண்ண முடியும்னா ஈஸியா டாமினேட் பண்ணும். இது மாதிரி சின்ன அல்ப வேலை எல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. சரி, மெயின் மேட்டருக்கு வரலாம். ஜியோ ஃபைனான்ஸ் ஆர் ஜியோ பேமெண்ட்ஸ் இவங்க வந்து மார்க்கெட்டை வந்து டிஸ்டர்ப் பண்ண போறாங்க, டமார்னு உள்ள வந்து போடுறாங்க. எதுக்கு? இந்த பேடிஎம், இந்த போன்பே இதெல்லாம் நீங்க போய் அப்படி ஸ்கேன் பண்ணோன்னே பேமெண்ட் ரிசீவ்டுன்னு சொல்லிட்டு ஒரு பின்னாடி ஒரு பாக்ஸ் வருதுல சவுண்டு, அந்த சவுண்ட் பாக்ஸ்ல வந்து இவங்க என்டர் பண்றாங்க. இமீடியட்டா லான்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஏற்கனவே 6ல இருந்து 8 மாசம் இந்த ரிலையன்ஸ் ஃப்ரெஷ், ரிலையன்ஸ் ரீட்டெயிலு, அவங்களோட துணி கடை, செருப்பு கடை, மாலு, டிஜிட்டல் இதுல எல்லாத்துலயுமே வந்து இவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. செம்மையா வந்து ட்ரையல் ரன் போட்டு எல்லா விதமான பாசிபிலிட்டிஸ் என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ எல்லாத்தையுமே வந்து சரிப்படுத்தி இருக்காங்க. ஸோ நான் மார்க்கெட்ல வந்து டிஸ்டர்ப் பண்றதுக்கு ரெடின்ற மாதிரி இருக்கிறாங்க. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. வந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு பேடிஎம் அவங்களோட ப்ராஃபிட் அந்த அந்த இது எடுத்து பாருங்களேன், பேலன்ஸ் ஷீட்ல 125 ரூபா இது வாங்குறாங்க. இந்த 125 ரூபா வாங்கினதுக்கு அப்புறமா தான் அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி பயங்கரமா இன்க்ரீஸ் ஆச்சு. 125 ரூபா தானே நம்ம பாக்குறோம். நீங்க நினைச்சு பாருங்களேன், இந்தியா ஃபுல்லா ஒரு 10 லட்சம் பேர் 125 ரூபா கொடுக்குறாங்கன்னா என்ன ஆச்சுன்றது யோசனை பண்ணி பாருங்க. ஸோ இதுதான் ரிலையன்ஸோட பவர். ஸோ பவர் ஆஃப் குட்டி குட்டியா ஏன் நம்ம வந்து யூபிஐ பேமெண்ட் பயங்கர ஹிட் ஆச்சு. இன்னைக்கு பானிபூரியில போய் நீங்க 10 ரூபாய்க்கு சாப்பிட்டுட்டு 10 ரூபா பே பண்றது கூட யூபிஐ பேமெண்ட் மூலமா பண்ணலாம். அந்த சில்லற வியாபாரத்துல தான் பெரிய காசு இருக்கு. கடைசி நியூஸ் அண்ட் சூப்பர் நியூஸ், டாடா பவர் இருக்குல்ல, டாடா பவரோட ஒரு
சிஸ்டர் கன்சர்ன் வச்சுங்களேன், டாடா பவர் ரினியூவபிள் எனர்ஜி லிமிடெட். இது வந்து ஒரு இந்தியாவில் வந்து ஒரு சாதனை பண்ணியிருக்கிறாங்க. என்ன ஆகுதுன்னா, சிங்கிள் லொகேஷன்ல லார்ஜஸ்ட் சோலார் பேனல் பவர் ஜென்ரேஷன் பண்ணி அதை வந்து பேட்டரியில சேவ் பண்றது. இதுதான் வந்து எல்லாருமே வந்து எதிர்பார்க்குறாங்க. இந்த இது வந்து செட்டப் ரெடி. இந்த செட்டப்பை வந்து நம்மளால ரிப்ளிகேட் பண்ண முடியும்னு சொன்னால், டே ஆனாலும் சரி, நைட் ஆனாலும் சரி, ரியல் டைம்ல வந்து நம்மளுக்கு எனர்ஜிஸ் கிடைச்சிட்டு இருக்கும். பகல்ல சூரியன் இருக்கு, ராத்திரியில பேட்டரியில இருந்து தான் வந்து ஆகணும். இந்த பேட்டரியில இருந்து வரதை வந்து டெக்னாலஜி மாஸ்டர் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால், தண்ணி எடுத்து எடுத்து மொண்டு ஊற்ற வேண்டியதுதான் டேங்க்ல. சோலார்ல இருந்து வருது, பகல் பூரா டைரக்டா பவர் ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன் இருக்கும், ராத்திரியில பேட்டரியில இருந்து ப்ரொடக்ஷன் இருக்கும். ஸோ இந்த டெக்னாலஜி வந்து இவங்க மாஸ்டர் பண்ணியாச்சு. இந்த டெக்னாலஜி தான் பெரிய லெவல், ஆல்மோஸ்ட் 2.25 லட்சம் கோடி வந்து ரிலையன்ஸ் குரூப் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு. ஞாபகம் வச்சுங்க. அப்ப என்ன மெகா ஸ்கேல்ல வந்து அவங்க யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், கமர்ஷியலி ப்ரொடியூஸ்ட் எல்என்டி வந்து ரெடி ஃபார் செல்லிங் ஆஃப் ஹைட்ரஜன், கிரீன் ஹைட்ரஜன் ஒரு நியூஸ் படித்தோம். அதுக்கு முன்னாடி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் வந்து ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் ஹைட்ரஜனை வந்து நாங்கள் எங்கள் ஃபேக்ட்ரியில் யூஸ் பண்ணியிருக்கிறோம்ன்றது ஒரு நியூஸ் வந்துச்சு. எல்லாமே நல்ல நியூஸ், ரைட்? குட். இன்னைக்கு செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. நன்றி, வணக்கம்.